இந்த 2024 ஜனவரி மாதத்துலேருந்தே தமிழ் சினிமாவுக்கு ஒரு போதாத காலம் தான் சொல்லணும் தான். ஏப்ரல் மாதம் வந்துருச்சு, 4 மாதம் முடிய போகுது. இன்னும் தமிழில் வந்து சொல்லிக்கிற மாதிரியான ஒரு படம் ரிலீஸ் ஆகலை. அத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பிளாக் பஸ்டர் படம் அப்படின்னு எந்த படத்தையுமே சொல்ல முடியல. ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப கவலையோடு இருக்குது. என்னடா வந்து தமிழில் வந்து ஒரு படமும் பெருசாக ஓட மாட்டேங்குது. இதுக்கும் மற்ற மொழிகளிலிருந்து வர்ற படங்கள் கூட தமிழ்நாட்டில் வந்து வசூலை சக்கப்போடு போடுது. குறிப்பாக மலையாள படங்கள் வந்து வசூலை வாரி குவிக்குது. ஆனால் நேரடி தமிழ் படங்கள் எதுவுமே இங்கே பெருசாக போக மாட்டேங்குது. அதனால தான் தேட்டருக்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே தமிழில் ரிலீஸ் ஆகி ஹிட்டான பழைய படங்களை வந்து தேட்டரில் வந்து ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த படங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த ரீரிலீஸ் படங்கள்லேயே இன்னைக்கு ஒரு 2 நாளாக எல்லோரையும் பரபரப்பாக பேச வச்சிருக்கிற படம் என்ன, கில்லி. விஜய் ஹீரோவை நடித்த படம், தரணி டைரக்ட் பண்ண படம். தயாரிப்பாளர் ரத்னம் வந்து அவருடைய சூர்யா மூவி சார்பில் அந்த படத்தை தயாரிச்சிருந்தார். 8 கோடியில் தயாரித்த அந்த படம் அப்போவே வந்து 50 கோடியை வசூல் பண்ணிச்சு. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் ஹிட் படம் இது. அந்த படத்தை வந்து போன சனிக்கிழமை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சரியம்னா, ரிலீஸ் ஆன அத்தனை இடங்களையும் வந்து மிகப்பெரிய வரவேற்பு, பிரம்மாண்டமான வரவேற்பு. தேட்டருக்காரங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இன்னும் சொல்லப்போனால் விஜயோடைய கோட் படம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சோ அப்படின்னு கூட எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அப்படி கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. தேட்டரில் உள்ள ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து ஒரு 300-400 நின்று அப்படி ஆடி என்ஜாய் பண்ணி படத்தை ரசித்து பார்க்குறாங்க. அப்படி போடு பாட்டுங்கள்லாம் வந்து ஒரே சத்தம் தான். தேட்டர் முழுக்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க கவலையெல்லாம் மறந்து ரசித்து அந்த படத்தை பார்க்குறாங்க. இந்த மாதிரியான காட்சியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த படம் வந்து நாள் வசூலே கிட்டத்தட்ட 10 கோடியை தாண்டி போயிடுச்சு அப்படின்லாம் தகவல் வருது. மால் தேட்டரு, அப்புறம் பிஎன்சியில் இருக்க தனித்தனி தேட்டர்கள், எல்லா தேட்டருமே வந்து சாட்டர்டே சண்டே 2 நாளுமே எல்லா ஷோக்களுமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிருக்குது. எக்ஸ்ட்ரா ஷோஸ் வேறு போட்டதாக சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு 700 டிக்கெட்ஸ் கெப்பாசிட்டி இருக்க தேட்டர்னு வச்சுக்கோங்களேன், அப்படி 700 சீட்டும் ஃபுல்லாக வருதான். அந்தளவுக்கு ரசிகர்கள் வந்து கில்லி படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. அதாவது கில்லி படத்துக்கு வந்து வரவேற்பு கிடைக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல சார். அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. நாட் ஓன்லி விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸு, ரஜினி ஃபேன்ஸு, தனுஷ் ஃபேன்ஸு, சூர்யா ஃபேன்ஸு, இந்த மாதிரி மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் கூட இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படிலாம் வந்து தேட்டர் சைடில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கும் இந்த கில்லி படம் வந்து நேரடி தமிழ் படம் கிடையாது. இது வந்து தெலுங்கில் மகேஷ் பாபு ஹீரோவை நடித்த ஒக்குடு அப்படிங்கிற படத்தோட தமிழ் ரீமேக். மகேஷ் பாபுவுக்கும் விஜய்க்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒற்றுமை இருக்குது. என்னென்னா, மகேஷ் பாபு வந்து தெலுங்கில் நடிச்சுக்கிட்டு இருந்தோம், முராரின்னு ஒரு படம் அவருக்கு ஒரு ஹிட் படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் பெருசாக எதுவும் போகலை. அப்போ தான் அந்த ஒக்குடுங்கிற படத்தை வந்து அவர் கமிட் பண்ணார். அவருக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் தான் மகேஷ் பாபுக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே உருவாச்சு. அதே மாதிரி விஜய் ஒக்கோடு படம் வந்து தெலுங்குல நல்லா போகுது அப்படின்னு கேள்விப்பட்டு, சரி நம்ம அந்த படத்தோட தமிழ் ரீமேக்கில் நடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அது வரைக்கும் விஜய் நடித்த பெரும்பாலான படங்கள் வெங்கடேஷ் நடித்த படங்கள் தான் தமிழில் வந்து ரீமேக் பண்ணி அவர் நடிச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் மகேஷ் பாபுவோட இந்த ஒக்கோடு படத்தோட தமிழ் ரீமேக் கில்லி அப்படிங்கிற பேரில் அவர் நடித்தார். படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதுக்கு காரணம் டைரக்டர் தரணி. ஏன்னா அவர் வந்து அந்த ஒக்கடு படத்தை அப்படியே தமிழில் எடுத்து பண்ணலை. அதில் தமிழில் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்றுற மாதிரி ரொம்ப லோக்கலைஸ் பண்ணி எந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சா, என்ன மாதிரியான வசனங்களை வச்சா நம்ம ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து ரொம்ப மெனக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படி பரபர அழகாக தீயா பண்ணி வச்சுருந்தாரு. அது எந்த அளவுக்கு லோக்கலைஸ் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ நீங்கள் ஒக்குடு படம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு வந்து அப்பாவுக்கு தெரியாமலாம் கபடி விளையாட போக மாட்டார். ஆனால் இந்த கில்லி படத்தில் விஜய் வந்து அவர் அப்பாவுக்கு தெரியாமல் தான் கபடி விளையாட போவார். அதே மாதிரி இந்த ஒக்குடு படத்தில் வந்து இந்த ஓட்டேரி நரி, இந்த மாதிரியான இந்த விஜயோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாமு கேரக்டரு, இந்த மாதிரி வந்து கேரக்டர்லாம் வந்து ஒக்குடு படத்தில் கிடையாது. ஆனால் இந்த கில்லி படத்தில் தரணி அந்த கேரக்டர்லாம் வச்சுருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து தரணி வந்து கில்லி படத்தில் பண்ணியிருந்தார். எப்படி வந்து முராரி படத்துக்கு அப்புறம் மகேஷ் பாபுவுக்கு தெலுங்கில் ஒரு பெரிய ஹிட் படம் அமையாமல் ஒக்கடு வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சதோ, அதே மாதிரி தமிழில் வந்து விஜய்க்கு வந்து நான் வந்து மகேஷ் பாபுக்கு விஜய்க்கு ஒரு ஒத்துமை இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா கில்லி படத்துக்கு முன்னாடி உதயான்னு ஒரு படம் விஜய்க்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. சொல்லப்போனால் அவருடைய கரியரில் ஒரு ஃப்ளாப் படம் தான் விஜயோட கரியரில். அதுக்கப்புறம் இந்த கில்லி படம் ரிலீஸ் ஆகுது. விஜயை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக எங்கேயோ தூக்கிட்டு போகுது அந்த படம்.
அதுக்கு முன்னாடி தரணி வந்து தூள்னு ஒரு படம் விக்ரமை வச்சு பண்ணார். அதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னால் அந்த படத்திலே வந்து விஜய் நடிக்க வேண்டியது. ஆக்சுவலி தரணி வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து விஜய்கிட்ட சொன்னப்போ அவர் வந்து ஏதோ ஒரு சூழலில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ தூள் படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்புறமா தான் விஜயும் யோசிக்கிறாரு, சரி தரணியோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அடுத்ததான் இந்த கில்லி படத்தில் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணமாக ரஜினியோட பாட்ஷா படத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம கில்லி படத்தையும் சொல்லலாம். ஏன்னா இந்த படங்களை எல்லாம் வாலிய பசங்க மட்டும் கிடையாது, சின்ன சின்ன குழந்தைங்க, பசங்க, வயசானவங்க எல்லாருமே ஃபேமிலியோடு போய் எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் அருவருப்பும் படாமல் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு வரலாம். ஆனால் சமீப காலமாக வர்ற கமர்ஷியலுங்கிற பேரில் வர்ற தமிழ் படங்கள் அப்படியா இருக்குது? நம்பி குடும்பத்தோடு போக முடியுதா? போக முடிய மாட்டேங்குது. அதனால தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து சமீப காலமாக வர்ற படங்கள் பிடிக்கணும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்க வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கில்லி படத்தை வந்து கொண்டாடுறாங்க, பெரிய அளவில் ரிசீவ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஆபாச காட்சிகள் இருக்கணும், இல்லை ஒரு கெட்ட வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அது இல்லாமல் ஒரு கமர்ஷியலாக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரேன், இல்லை ஃபேமிலியோடு வரேன் அப்படின்னா எல்லோரும் எந்த ஒரு சங்கோஜப்படாமல் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டியது இயக்குநர்களோட கடமை. அந்த படங்களை வந்து அந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களை வந்து தரணி மாதிரியான டைரக்டர் முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கே.எஸ். ரவிக்குமார் படம் எடுத்துக்கங்க, விக்ரமன் படம் எடுத்துக்கங்க, சுரேஷ் கிருஷ்ணா படம் எடுத்துக்கங்க, வெங்கடேஷ் படம் எடுத்துக்கங்க, ஹரி படத்தை எடுத்துக்கங்க, இப்போ இந்த தரணி படத்தை எடுத்துங்க. இவங்க எல்லாருடைய படங்களும் வந்து கமர்ஷியல் படங்கள் தான், மசாலா படங்கள் தான். ஆனால் ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், தனியாகவும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடையும் போய் பார்க்கலாம். ஆனால் இப்போ என்னென்னு தெரியல, இப்போ இந்த ஹரியும் கெட்டு போயிட்டார். இந்த விஷாலை வச்சு ரத்னம்னு ஒரு படத்தை பண்ணியிருக்காரு, இந்த மாதம் 26 ரிலீஸு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தேப்பைய அப்படிலாம் வந்து டைலாக் வச்சுருக்காரு. அதுக்கு வந்து விளக்கம் கேட்டால் ஹரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சார் கோவப்பட்டால் எல்லோரும் அப்படி தான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க, நான் வந்து நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இதே ஹரி டைரக்ட் பண்ண தாமிரபரணி படத்தில் விஷால் கோவப்படுவார், அப்போ நான் கெட்ட வார்த்தையை பேசினார். சிங்கம் படத்தில் சூர்யா கோவப்படுவார், என்னை கெட்ட வார்த்தையை பேசினார். சாமி படத்தில் விக்ரம் கோவப்படுவார், என்னை கெட்ட வார்த்தையை பேசினார். அவங்க எல்லாமே அந்த ஹீரோக்கள் எல்லாமே பஞ்ச் டைலாக் பேசினாங்க. ஆனால் இப்போ வர்ற படங்கள்லாம் என்ன, நீங்கள் சிங்க படத்தில் சூர்யா டைலாக் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி இப்போ எடுத்தால் அந்த இடத்துல ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு, ஏய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, ஏய் உன்னை நான் வந்து கொல்லாம் விட மாட்டேன்டா, இந்த மாதிரி அப்படி கெட்ட வார்த்தையை போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிடுறாங்க. கோவப்பட்டால் இதை தான் பேசுவாங்க, இதை தான் பண்ணுவாங்கன்னு இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு ஆடியன்ஸுக்கிட்ட இந்த குப்பைகளெல்லாம் திணிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, தமிழில் வர்ற பெரும்பாலான படங்கள் ஓட மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கில்லி படத்துக்காக தரணி எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டாரோ அந்த அளவுக்கு விஜயும் வந்து ஒரு நடிகராக வந்து நிறைய எஃபோர்ட் போட்டார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து விஜய்க்கு மேக்கப்பே கிடையாதான். ஒரு நிஜ கபடி வீரர் எப்படி இருப்பாரோ அப்படி தான் அந்த படம் முழுக்க அவர் வந்து நடித்தார். இந்த கில்லி படத்தோட ரீரிலீஸுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல சார் அப்படின்னு ஒரு தேட்டருக்கார் சொன்னோம் இல்லையா. அவரே என்ன சொன்னார்னா, சார் விஜய் சாருக்கு மார்க்கெட்டு இந்த அளவுக்கு இருக்குது, இன்னும் 1% கூட குறையலை, இப்படிப்பட்ட சூழலை அவர் அரசியலுக்கு போயிட்டாரே, அதான் சார் எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குன்னு சொன்னார். அவர் மட்டும் கிடையாது, பெரும்பாலான ரசிகர்கள் சொல்கிறது என்னன்னா, விஜய் அரசியலுக்கு போகிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை, அதில் நம்ம தலையிட முடியாது, ஆனால் அவர் திரைப்படங்களை நடிக்காமல் போனால் தான் எங்களுக்கு பெரிய வருத்தமாக இருக்குது, அவர் வந்து அரசியலுக்கு போகட்டும், அதே சமயம் திரைப்படங்களையும் நடிக்கட்டும், இதுதான் அவங்களுடைய ஆசை. முடிவு வந்து விஜய் கையில் தான் இருக்குது.